presence. ஜூன் 6, 2009 அன்று சாம் ரிச்சர்ட் புற்றுநோயால் உயிர் பிழைத்தவர் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் இருந்து விழுந்த அவரது நண்பர்களுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டார். டெபி, சாமின் மனைவி, தவறான விளையாட்டை சந்தேகிக்கிறார். செயற்கை கருவூட்டல் மூலம் சாமின் பாதுகாக்கப்பட்ட விந்தணுவை பயன்படுத்தி டெபி கருத்தரிக்க முயன்றதைக் கண்டு டெபியின் தாய் கோபமடைந்து பதற்றத்தை தூண்டினார். சாம் இறந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு டெபி தனது சீன உணவக திறப்பு விழாவிற்கு செல்லும் வழியில் ஜூன் 6, 2015 அன்று ஒரு ஜோதிடர் தற்கொலை செய்து கொண்டதை கண்டார். மேலும் சீனிவாசன் ஸ்ரீனி மீது தடுமாறினார். சாமின் இருப்பை உணர்ந்து சாமின் ஆவியுடன் தொடர்பு கொள்ள ஒரு தாவோஷியை அவள் ஆலோசிக்கிறாள். இதற்கிடையில் ஹைதராபாத்தில் ரகுநந்தனம் அவரது ஒன்றுவிட்ட சகோதரி ஐஸ்வர்யாவும் தங்கள் தந்தையின் 2500 ரூபாய் கோடியில் 70% 38 ரூபாய் பில்லியன் அல்லது 2023 இல் 450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள சொத்துக்களில் 70% உரிமையை பெற்றதற்காக ஸ்ரீனிக்கு எதிராக நீதிமன்றத்தில் போட்டியிடுகின்றனர். அதே நேரத்தில் தாவோஷி டெபியை ஆவி உலகத்திற்கு அனுப்புகிறார். அங்கு சாம் சிக்கியிருப்பதைக் கண்டு அவள் உதவி என்று எழுதுகிறாள். அதே நேரத்தில் பிளாட்டில் இருந்து விழுந்து இறந்த ஸ்ரீனி எழுந்தாள். டெபி எழுதுகிறார், இது மீண்டும் நிகழும் ஸ்ரீனியின் முகத்தின் இரட்டை படத்துடன் மர்மமான தொடர்பை குறிக்கிறது. ஜூன் 6, 2021 அன்று ஸ்ரீனி விபத்துக்குள்ளாகி 6 ஆண்டுகளுக்கு பிறகு டாக்டர் ரிச்சர்டின் பராமரிப்பில் தாவர நிலையில் இருக்கும் ஸ்ரீனிக்கு மகாகால மகாயான பூஜையை நடத்துமாறு டெபிக்கு தாவோஷி அறிவுறுத்துகிறார். 70% பரம்பரை உரிமையை கோரும் நோக்கத்தில் ஸ்ரீனியின் செயலற்ற கருணை கொலைக்கான நீதிமன்ற உத்தரவை பெறுகிறார் ரகு. இருப்பினும் ஸ்ரீனிக்கு தீங்கு விளைவிப்பது அவனுடைய தலைவிதியையே சீர்படுத்திவிடும் என்று டெபி ரகுவை எச்சரிக்கிறார். ஒரு அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடு வெளிவருகிறது. ஒரே அணுவிலிருந்து பிறந்த ரகுவும் ஸ்ரீனியும் பிரபஞ்சத்தில் சிக்கி ஒன்றாக இறப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் பின்னிப்படைந்த விதிகள் 2015 ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தில் வேரூன்றியுள்ளன. அங்கு ஸ்ரீனியும் ரகுவும் ஒரு அபாயகரமான விபத்தில் தப்பினர். டாக்டர் ரிச்சர்ட் மற்றும் டெபியின் விசாரணையானது முன்பு சாம் மற்றும் ராகவன் ஆகியோரால் வாசிக்கப்பட்ட அன்சங் கிங் ஆப் எ ஃபாலன் கிங்டம் என்ற மர்மமான புத்தகத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த புத்தகம் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே சரிபார்க்கப்பட்டது. மேலும் கடன் வாங்கியவர் ஜூன் 6 அன்று மர்மமான முறையில் இறந்துவிட்டார் மற்றும் மீட்கப்பட்டு நூலகர் மூலம் நூலகத்திற்கு திரும்பினார். மேலும் ஆராய்ச்சியில் ராகவனின் ஸ்கிரிப்ட் டிமாண்டே காலனி ஒரு தீய சக்தியை அம்பலப்படுத்துகிறது. இது சங்கிலியால் சங்கிலி வைத்திருப்பவரை கொன்று இறந்தவர்களின் ஆவிகளை பிடிக்கிறது. டாக்டர் ரிச்சர்ட் ரகுவை தலையிடும்படி கேட்டுக்கொள்கிறார். சுழற்சியை உடைத்து அவரது மகனின் ஆவி அமைதியாக ஓய்வெடுக்க அனுமதிக்கிறார். டெபி, ரகு மற்றும் தயாளன் ஆகியோர் டிமாண்டே வீட்டிற்குள் நுழைவதை தடுக்க, டெமாண்டேயின் பயங்கரத்தை தூண்டுவதை தடுக்க டிமாண்டே வீட்டை பாதுகாக்கின்றனர். தாவோஷியின் எச்சரிக்கையையும் மீறி அலறல் சத்தம் கேட்டு ரகு, தயாளன் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் வீட்டிற்குள் விரைந்தனர். உள்ளே 3 பெண் பேய்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட 4 சிறுமிகளை காண்கிறார்கள். அவர்கள் ரகுவின் வருகையில் மறைந்து விடுகிறார்கள். சிறுமிகளில் ஒருவரான அதிதி மர்மமான புத்தகத்தை படித்த பிறகு தங்களுடைய ஹாஸ்டலில் இருந்து டெலிபோர்ட் செய்யப்பட்டதை வெளிப்படுத்துகிறார். தயாளனின் விசாரணையில் நூலகர் அல்போன்ஸ் புத்தகத்தை வழங்குபவராக அடையாளம் காட்டுகிறார். சங்கிலியை பெறுவதற்காக பாடல்களை பாடியதாக அதிதி ஒப்புக்கொண்டார். அதை ரகுவின் கோட்டில் ரகசியமாக வைத்தார். தாவோஷி ஸ்ரீனியின் உயிருக்கு பயந்து துறவிகளுக்கு மகாயான பூஜையை செய்ய அறிவுறுத்துகிறார். தேவைப்பட்டால் பூர்பாவை பயன்படுத்துகிறார். ரகு, டெபி மற்றும் தாவோஷி ஆகியோர் உணவகத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். அங்கு ரகு அவர்களை பிடித்து கொல்வதை காட்டும் வீடியோவை பார்க்கிறார்கள். வீடியோ திடீரென முடிவடைகிறது. மேலும் அவர்கள் சாத்தானிய வழிபாட்டுடன் இணைக்கப்பட்ட பாஃபோமெட்டின் சிகில் கண்டுபிடிக்கின்றனர். சங்கிலி சூடுபிடித்ததால் தாவோஷி சடங்குகளை தொடங்குகிறார். இது ரகுவுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறது.
மேலும் ரிச்சர்ட் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. டிமாண்டின் ஆவி வந்து தாவோஷியை கொன்று டெபியை தாக்க அவனுடைய உடலை கைப்பற்றுகிறது. மகாயான பூஜையால் ஆதரிக்கப்படும் ரகு ஆட்கொள்ளப்பட்ட தாவோஷியை கொள்கிறான். தயாளனும் அதிதியும் மை BMW அப்ளிகேஷன் திராக்கை ரகு மற்றும் டெபியை பயன்படுத்தி காலியான உணவகத்தை கண்டறிகின்றனர். ரகு ஒரு ஜன்னலை உடைத்தார், ஆனால் அவர்கள் சிக்கியிருப்பதை கண்டார். வௌவால்களின் கூட்டம் புதைக்கப்பட்ட மகாகலா சிலையை நினைவுபடுத்த டெபியை தூண்டுகிறது. மகாகலா சிலைக்கு மேலே உள்ள கண்ணாடி குவிமாடத்தை உடைக்க அவர்கள் திட்டமிடுகையில் சாமின் ஆவி வளவால்கள் மத்தியில் தோன்றி டெபியின் கர்ப்பத்தை வெளிப்படுத்தி உதவி கேட்கிறது. அதற்கு பதிலாக அது டெமாண்டேயின் ஆவி என்பதை ரகு உணர்ந்தான். டெமோண்டே ரகுவை தாக்குகிறார், அவனால் சங்கிலியை மீட்டெடுக்க முடியவில்லை. ரகு டெபிக்கு போனை உதைக்கிறான், அவள் தயாளனை தொடர்பு கொள்ள உதவினான். டெமோண்டேவின் ஆவி ஸ்ரீனியை ஆட்கொண்டது, சடங்கை சீர்குலைத்து யாகத்தை துவக்குகிறது, தாவோஷியை எரிக்கிறது. டெபியை மீட்க தயாளனும் அதிதியும் சரியான நேரத்தில் வருகிறார்கள். ஒரு துறவி தலையிட்டு சுவரில் இருந்த பர்பாவை தாக்கி நரபலியை நடுவழியில் நிறுத்துகிறார். செயின் காணாமல் போனதை கண்டுபிடிக்க போலீசார் வருகிறார்கள். ஸ்ரீனி குணமடைந்தார், ஆனால் ரகு கோமாவில் விழுகிறார். 15ஆம் நூற்றாண்டின் போர்த்துகீசிய மன்னருக்கு தியானம் செய்யும் டெமோண்டேவின் உண்மையான நோக்கத்தை டெபி வெளிப்படுத்துகிறார், அதிதியால் உறுதிப்படுத்தப்பட்டது. நூலகர் அல்போன்ஸ் ஜெரால்டின் பேய் வீடு கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு அவர் டிமாண்டேவை சமாதானப்படுத்த சுய தியாகம் செய்து தன்னை சித்திரவதை செய்தார். டெமோண்டேவுக்கு ஆண்டுதோறும் பலியிடும் புகைப்படங்கள் மோசமான சுழற்சியை அம்பலப்படுத்துகின்றன. பீகாரின் கிராமப்புறங்களில் அல்போன்ஸ் என்று நம்பப்படும் ஒரு மர்ம நபர் பலியிடப்பட்டவர்களின் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு நொண்டி எடுத்துக் கொண்டிருப்பதை காணலாம். அந்த உருவம் மற்றொரு நபரை கொன்று அதை சாத்தானுக்கு கொடுக்கிறது. ஸ்ரீனி அவனையும் அவரது குடும்பத்தையும் டெமோண்டே உடனான தொடர்பையும் கண்டுபிடித்து அவருடைய ரகுவை மீட்பதற்காக இந்த மோசமான சுழற்சியை முடித்து ஜூன் 6, 2027க்குள் சாபத்தை முறியடிக்க தீர்மானித்தான். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.